தமிழ் டீச்சர் ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு, +2 பசங்களை எல்லாம் பேசாத, 10th ஒழுங்கா படின்னு. அந்த டீச்சர்ஸ் ரூம்ல வாசல்ல போய் வெளியில சக்கர் கலந்த பால் அதை ஊத்திட்டு இருக்காங்க. வழுக்கி விழட்டோன்னு என் பிள்ளைங்க பண்ணிட்டாங்க. இதை யாரோ போய் அவர் வழுக்கி விடக்கூடாதுன்னு போய் அவரை சொல்லிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு, கூட்டிட்டு போங்கிறாங்க. பையனை பாத்தேங்கண்ணா, செஞ்சியாடா நாங்க லெட்டர் ஒன்னு கொடுத்தாங்க பிரின்சிபல். நான் டீச்சர் கிட்ட சார், இவன் எழுதல, நீங்க எழுதி சைன் வாங்கி. இல்ல மேடம், அவன் தான் மேடம் எழுதுனானா. எல்லாத்தையும் பக்கத்துல ஒதுக்கி வச்சுட்டு, மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்யாதபடிக்கு நான் பாத்துக்கிறேன். அவனுடைய அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல, என் மனசுல அன்னைக்கு முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல சேர்க்கணும், இல்லன்னா லாயர் ஆக்கணும். இப்ப அவன் BA LLB ஆனர்ஸ் முடிச்சிட்டு LLM இந்த வருஷம் ஜாயின் பண்றான். ஒரு மன்னிப்பு கடிதத்தில் நான் என் பிள்ளையை கண்டெடுத்தேன். சரி, அவன் பால் ஊத்திட்டான்ல, திட்டவே இல்லை நான் அவனை. திட்டத்துக்கான காலம் வந்தது. கடவுள் அப்படிதான் அப்படி கொடுப்பார். நான் 2 வீலர்ல போகும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியில கிடக்கிறேன். பிள்ளை கிட்ட சொல்லல. அவன் தெரிஞ்சு ஓடி வந்தாங்க. அவன் ஓடி வந்து என் கால்ல விழுந்துட்டு புலம்புறான். எப்படிமா விழுந்த, எப்படிமா, என்கிட்ட ஏமா சொல்லல, போன்ல சொல்லலையேமா, என்னம்மா என்னமான்னு கேட்டு